ஸோ ஹைட்ரோஜனேஷன் சொல்லலாம், இல்லை ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரிடக்ஷன் நீ 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்க. இட் இஸ் ஹைட்ரஜன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் ஆர் பல்லாடியம் ஆஸ் கேட்டலிஸ்ட் போட்டேன்னா டபுள் பாண்ட் எங்கே இருக்கோ டபுள் பாண்ட் உடஞ்சி அந்த இடத்துல ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகிடும் அது. ஸோ தட் இஸ் தி மெக்கானிசம் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன், தட் இஸ் ரிடக்ஷன். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கீன்ஸில் வந்து இதை பார்த்துட்டுருக்கோம். ஸோ இஃப் யூ டேக் அ ஆல்கைன், 3 டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட் ஆல்கைனை எடுத்துட்டு அதை ஹைட்ரோஜனேட் பண்ணோம்னா 2 பை பாண்டும் உடஞ்சி ஆல்கேன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேட்டலிட்டிக் பாய்சன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணுவோம். இந்த கேட்டலிட்டிக் பாய்சனோட வேலை என்ன அப்படின்னா அது ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி ஒரே ஒரு பாண்டு மட்டும் உடைக்க வைக்கிறதுக்கு அது பண்ணும் அது. ஸோ when you want to control the reaction to break only one bond so that you get an alkene அப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் பிளாட்டினம் பல்லாடியம் கேட்டலிஸ்ட் போட்டுட்டு அதில் இந்த கேட்டலிட்டிக் பாய்சன் யூஸ்வலாக சல்ஃபர் in the presence of calcium carbonate அந்த கேட்டலிட்டிக் பாய்சன் போடும்போது ஒரே ஒரு பை பாண்டு மட்டும் உடஞ்சிட்டு அந்த இடத்துல ஒரே ஒரு நம்மளுக்கு ஆல்கீன் நம்மளுக்கு கிடச்சிடும். இதில் வந்து இந்த ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி அப்படின்னா இதுக்கு பேர் லின்லேஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு பேர். இந்த லின்லேஸ் கேட்டலிஸ்ட் போட்டேன்னா யூ வில் கெட் சிஸ் ப்ராடக்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் திஸ் இஸ் பியூட்டைன், 2 பியூட்டைன் இது. ஸோ 2 பியூட்டைனை எடுத்துட்டு 2 பியூட்டைனில் ஹைட்ரஜன் பல்லாடியம் போட்டு அதில் இஃப் யூ ஆட் த கேட்டலிட்டிக் பாய்சன் தென் யூ வில் கெட் cis2-butene நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த cis2-butene நம்மளுக்கு வர்றது வந்து சிஸ் ப்ராடக்ட் நம்மளுக்கு வர்றது லின்லேஸ் கேட்டலிஸ்ட் போட்டால் சிஸ் ப்ராடக்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. இதே ரியாக்ஷனை வந்து யூ கேன் ஆல்சோ ரெடியூஸ் இட் பை யூஸிங் சோடியம் அமோனியா. திஸ் இஸ் அனதர் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இந்த சோடியம் அமோனியாவை போட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ வந்து பிரிட்ஜ் ரிடக்ஷன்னு பேர் இருக்குது. அப்போ வந்து வி கெட் அ ட்ரான்ஸ் ப்ராடக்ட். இது வந்து என்ட்ரன்ஸில் கொஞ்சம் காமனாக கேட்குற கொஷின். ஏன்னா நிறைய பேர் வந்து இது மறந்து போயிடுவாங்க இந்த ஆஸ்பெக்டை. ரிடக்ஷன்னு போட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க, வெறுமனே பியூட்டின்னு வந்துடும்ன்றது தெரிஞ்சிடும், 2 பியூட்டின்னு வந்துடும்ன்றது தெரிஞ்சிடும், சிஸ் வருமா ட்ரான்ஸ் வருமானது தெரியாது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அது கன்ஃபியூஷனில் ஏதோ தப்பாக எழுதிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன். So that you remember that when you do the catalytic poison, Lindley's catalyst potona, we get cis2-butene. Sodium ammonia போட்டு bridge reduction போட்டோம் அப்படின்னு சொன்னால் we get trans2-butene. Okay. So alkyneல hydrogen palladium போட்டால் alkene கிடைக்கும். Alcohol on oxidation give aldehyde, which on further oxidation will give you carboxylic acid. அதே மாதிரி ஆல்டிஹைடை எடுத்துட்டு ரெடியூஸ் பண்ணேன்னா ஆல்கஹால் வரும், ஆசிடை ரெடியூஸ் பண்ணால் ஆல்டிஹைடு வரும், ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணால் ஆல்கஹால் வரும், ஆல்கீனை வந்து ரிடக்ஷன் பண்ணால் ஆல்கேன்ஸ் வந்துடும் இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் தட் யூ ஹவ் டு ரிமெம்பர். ஓகே. ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து திஸ் இஸ் அன் அசிடிக் ஹைட்ரஜன் பிகாஸ் இட் ஹஸ் காட் தி sp கேரக்டர் இருக்கிறதுனால 50% S character இருக்கிறதுனால this carbon will be more electronegative in nature. So when hydrogen attached to more electronegative carbon இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அசிடிக்காக இருக்கும். அது அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஒரு ஆசிடில் மெட்டலை போட்டால் என்ன ஆகும், ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகிடும் உனக்கு. அதே ரியாக்ஷன் தான் இங்கே. ஸோ இப்போ ஈத்தைனை எடுத்துகிட்டு அதில் சோடியம் போட்டேன்னு சொன்னேன்னா ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகிடும். 2 மாலிக்யூல் ஆஃப் ஈத்தைன் சேர்ந்து ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகிட்டு சோடியம் ஈத்தைனிலைடு அப்படின்னு ஒரு சால்ட்டு ஃபார்ம் ஆகிடும். ஃபர்தராக நம்ம திருப்பி அதை மறுபடியும் சோடியம் போட்டு அதை ரியாக்ஷன் பண்ணுறோம், அப்படி மறுபடியும் இன்னொரு ஆட்டம் ஆஃப் சோடியம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகிடும். இந்த ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகிட்டு அந்த இடத்துல திருப்பி சோடியம் உனக்கு வந்துடும். ஸோ யூ வில் ஹேவ் டைசோடியம் ஈத்தைனிலைடு உனக்கு வந்துடும். ஸோ இது வந்து அசிடிக் நேச்சர் ஆஃப் தி ஆல்கைன். இது இன் ஜென்ரல் ஆல்கீன் எடுத்துக்கிற அப்படின்னு சொன்னேன்னா ஆல்கீனில் வந்து யூ ஹேவ் ஆல் தீஸ் ஆர் ஆல் சிக்மா பாண்ட்ஸ். டபுள் பாண்டாக இருக்கிறது பை பாண்ட். அது ஸோ பை பாண்ட் இருக்கும்போது பை பாண்ட் கேன் பி ஷிஃப்டட் டு எனி கார்பன். இந்த கார்பனுக்கும் போகலாம், இந்த கார்பனுக்கும் போகலாம். ஸோ எந்த கார்பனுக்கு போகிறதோ அதுக்கு மைனஸ் சார்ஜ் வரும், அதுக்கு இன்னொரு கார்பனுக்கு வந்து ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். ரிமெம்பர், ப்ளஸ் சார்ஜ்னா எம்டி ஆர்பிட்டல், மைனஸ் சார்ஜ்னா ஃபில்டு ஆர்பிட்டல்.
ஸோ இப்போ இதில் நீ ஒரு இது எலக்ட்ரோஃபைல் போடுற அப்படின்னா நம்ம அரோமேட்டிக்கில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இன் பென்சீன் பார்த்துருக்கோம். எலக்ட்ரோஃபைலுன்றது வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸ் அது. ஸோ அது வந்து எங்கே அட்டாச் ஆகும், இந்த இடத்துல இந்த மைனஸ் கார்பனில் வந்து அட்டாச் ஆகும். இது இங்கே அட்டாச் ஆகிறதுக்கு முன்னால் கார்போகேட்டையான் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகணும். இந்த இடத்துல கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷன் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். 1 to ஹைட்ரேட் ஷிஃப்ட் டு ப்ரைமரியிலேருந்து செகண்டரி கார்போகேட்டையான் வரும், செகண்டரியிலேருந்து டெர்ஷரி கார்போகேட்டையான் வரும். இஃப் இட் இஸ் பாசிபிள் அது ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறமா தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். அதே மாதிரி இப்போ இந்த ஆல்கீனில் வந்து இப்போ நியூக்ளியோஃபைல் ஆட் பண்ணனா எங்கே போய் அட்டாச் ஆகும், இந்த கார்போகேட்டையானில் போய் அட்டாச் ஆகும். ஸோ இந்த பேசிக் பாயிண்ட்டை நீ தெரிஞ்சுக்கணும். ஓகே, நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஆல்கீனில் பார்த்தேன்னா whenever an alkene or alkyne unsaturated hydrocarbons அது when it tries to undergo reaction, ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணும்போது அது என்ன பண்ணுன்னா டபுள் பாண்டை ஏதாவது ஒரு கார்பனுக்கு ஷிஃப்ட் பண்ணும். ஸோ எந்த கார்பனுக்கு அது ஷிஃப்ட் பண்ணும்னா, எந்த கார்பனில் ஷிஃப்ட் பண்ணால் கார்போகேட்டையான் ஸ்டேபிளாக இருக்கோ அந்த கார்பனுக்கு அது ஷிஃப்ட் பண்ணும். அதாவது பிரைமரி கார்போகேட்டையான், செகண்டரி கார்போகேட்டையான். அது நம்ம ரியாக்ஷன் வரும்போது நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ அது இன்னும் நல்லா புரியும் உனக்கு அது. ஸோ இப்போ இந்த ஆல்கீனில் இது 2 கார்பன் இருக்கிறதுனால இதுக்கு எதுக்கு ஷிஃப்ட் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் வரப்போகிறது. ஸோ ப்ரைமரி கார்போகேட்டையான் தான் உனக்கு வரப்போகிறது. ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னு சொன்னால் இதுக்கு மைனஸ் சார்ஜ் 2 எலக்ட்ரான் வந்துடும். இந்த கார்பன் வில் லூஸ் இட்ஸ் எலக்ட்ரான். ஸோ இட் வில் பிகம் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட். பாசிட்டிவ் சார்ஜ்னா எம்டி ஆர்பிட்டல், மைனஸ் சார்ஜ்னா ஃபில்டு ஆர்பிட்டல். ஸோ இதில் எலக்ட்ரோஃபைல் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது இந்த பேன் அயானில் போய் அட்டாச் ஆகிடும். Whereas if you add a nucleophile add பண்ணோன்னு சொன்னா it will go and attach itself to the carbocation. Okay, so electrophilic reactionல பார்த்தேன்னா இந்த மாதிரி சப்போஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆர்கானிக் ஸ்கீமாவை ஞாபகப்படுத்திக்கணும். ஆர்கானிக் ஸ்கீமா என்னது, ரியாக்டன்ட், ரியேஜென்ட், இன்டர்மீடியட், carbocation stability by one of the 7 effects, resonance, hyperconjugation, aromaticity, 1 to hydrate shift, ரிங் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் இண்டக்டிவ் எஃபெக்ட். இந்த 7 எஃபெக்டில் ஏதாவது ஒரு எஃபெக்ட் மூலமாக அந்த கார்போகேட்டையான் ஸ்டெபிலைஸ் ஆகும், லீவிங் குரூப் வெளியில் போகும், அப்புறம் உனக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து ஆர்கானிக் ஸ்கீமா. நீ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதை ஞாபகம் வச்சுட்டேன்னா தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எந்த ரியாக்ஷன் கொடுத்தாலும் உன்னால் ப்ராடக்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இல்லைனா உன்னால் மனப்பாடம் பண்ணிலாம் எந்த ரியாக்ஷனையும் எழுத முடியாது. அப்படியே எழுதினாலும் நீ தப்பாக எழுதிட்டு வாத. சரியா? ஸோ இப்போ ஆல்கீன் எடுத்துட்டோம்னா ரியாக்டன்ட் இது ரியேஜென்ட் இது. ஸோ ரியாக்டன்ட்டில் வந்து ப்ளஸ் மைனஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுவோம், டபுள் பாண்டை ஷிஃப்ட் பண்ணுறதன் மூலமாக பண்ணுவோம். ஸோ டபுள் பாண்டை ஷிஃப்ட் பண்ணால் இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ் வந்துடும். ரியேஜென்ட்டில் ஆல்ரெடி உனக்கு என்ன காம்பவுண்டு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் மைனஸை நீ பிரிச்சுக்கணும். மெட்டல் இருந்தால் ப்ளஸ் வரும். அதே மாதிரி இதுலேயும் டபுள் பாண்ட் இருந்ததுனாலும் அதை ஷிஃப்ட் பண்ணி ப்ளஸ் மைனஸ் பிரிச்சுக்கணும். ஸோ அப்புறம் ப்ளஸ் வந்து மைனஸில் போய் அட்டாச் ஆகிடும், மைனஸ் வந்து ப்ளஸில் போய் அட்டாச் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா திஸ் ரியாக்ஷன் தட் இஸ் இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் வெளியில் போயிட்டு அதுக்கு பதிலாக எக்ஸ் வந்து இங்கே அட்டாச் ஆகுதுன்னு வச்சுக்கோ. இந்த மைனஸ் கார்பனில் அட்டாச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் சப்ஸ்டிடியூஷன். அதாவது ஹெச் வெளியில் போயிட்டு எக்ஸ் வந்து ஆட் ஆகுது, இதுக்கு பேர் சப்ஸ்டிடியூஷன் பேர். வேற இந்த இதில் பார்த்தோன்னா, இந்த ஸ்கீமாவில் பார்த்தோன்னா இங்கே ஏற்கனவே இந்த டபுள் பாண்டில் இருக்க இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, இந்த பாசிட்டிவ் சார்ஜில் ஒய் வந்து அப்படியே அட்டாச் ஆகும். ஒய் வந்து அப்படியே அட்டாச் ஆகும். இந்த ஹெச் எல்லாம் உனக்கு அப்படியே இருக்கும். ஆர் வாட் எவர் இங்கே இருக்கிறது இங்கே இருக்கும். இப்போ இந்த எக்ஸும் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும், ஒய்யும் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். எதுவும் வெளியில் போகலை. அதாவது இந்த காம்பவுண்ட்லேருந்து இஃப் இட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் திஸ் காம்பவுண்ட் அப்படி இருந்தது சொன்னால், இல்லை இப்போ இதுலேயே வந்து டைரெக்டாக நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகாமல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நீ ஹைட்ரஜன் ஆட் பண்ணுற. ஹைட்ரஜன் ஆட் பண்ணால் என்ன ஆகும், இந்த ஒரே ஒரு பை பாண்டு மட்டும் உடஞ்சி இந்த ஆட்டமுக்கு ஒரு ஹைட்ரஜன், இந்த ஆட்டமுக்கு ஒரு ஹைட்ரஜன் வந்துடும். ஸோ சி இப்படி இருக்கும். இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகிடும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிடும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் அடிஷன் ரியாக்ஷன்னு பேர். இங்கே எதுவும் சப்ஸ்டிடியூட் ஆகலை, எதுவும் வெளியில் போகலை. ஸோ திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் அன் அடிஷன் ரியாக்ஷன். அதே மாதிரி இஃப் யூ ஆட் எனி ஹாலஜன் டு திஸ், ஹாலஜன் போட்டேனாலும் உனக்கு அந்த ஹாலஜன் வந்து அப்படியே அட்டாச் ஆகிடும். இங்கே சிஎல் அட்டாச் ஆகிடும், இங்கே சிஎல் அட்டாச் ஆகிடும். So this is also an example of addition reaction. Okay, so alkenes and alkynes undergo 2 type of reactions. One is called as substitution reaction, another is called as addition reactions. So இதெல்லாம் வந்து introduction to chemical properties. அந்த ஹைட்ரோகார்பன்ஸோட நேச்சர் எப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளால் அதை பற்றி ரியாக்ஷன் நம்ம சொல்ல முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்.
ஃபஸ்ட் ரியாக்ஷனில் என்ன, ஆல்கீன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் புரோமின் வாட்டர். புரோமின் வாட்டர் போட்டால் அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். புரோமின் வாட்டரில் பார்த்தோன்னா பிஆர் இது மாதிரி இருக்கும். வாட்டர் வந்து இட் இஸ் அ போலார் சால்வெண்ட். இது ஏன் போலார்னு சொல்கிறோம், ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். தேர்ஃபோர் இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானை இது தம் பக்கம் இழுத்துட்டு இதுக்கு நெகட்டிவ் சார்ஜை க்ரியேட் பண்ணிக்கும், இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். இதை வந்து நம்ம புரோமினில் போட்டு ஷேக் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ஆக்சிஜன் வந்து இந்த புரோமினை அட்ராக்ட் பண்ணும்போது திஸ் புரோமின் வில் ட்ரை டு டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். எப்படி இது பாசிட்டிவ் வரும்னா, இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானை இதை எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், அப்போ இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ திஸ் இஸ் நவ் இந்த மாலிக்யூல் ஒரிஜினலாக இதுக்கு டைபோல் கிடையாது. பிஆரில் வந்து ரெண்டுமே ஈக்குவல் ஒரே ஆட்டமாக இருக்கிறதுனால there is no charge separation in the case of bromine atom. So there is no dipole in this molecule. ஸோ இப்போ இந்த போலார் காம்பவுண்டு, ஒரு டைப்போல் இருக்கிற காம்பவுண்டை வந்து இதில் போட்டு நம்ம ஷேக் பண்ணும்போது இந்த மாலிக்யூலில் வந்து டைப்போல் இன்டியூஸ் ஆகும். உனக்கு இன்டியூஸ் ஆகிடுதுன்னா, ஸோ திஸ் டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இஸ் கால்ட் அஸ் டைப்போல் இன்டியூஸ்டு டைப்போல் இன்ட்ராக்ஷன். ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ டைப்போல் அண்ட் இன்டியூஸ்டு டைப்போல் இன்ட்ராக்ஷனில் பண்ணும்போது திஸ் புரோமின் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் திஸ் வில் டெவலப் அ நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வரும்போது புரோமினியம் அயான் வந்து ஃபார்ம் ஆகும். இது போலார் சால்வெண்ட்டாக இருக்கிறதுனால நிறைய புரோமினியம் அயான் ஃபார்ம் ஆகும். அந்த புரோமினியம் அயான் இங்கே வரும்போது இந்த இடத்துல இந்த டபுள் பாண்ட், ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா Br- Br+ இருக்கும். நான் போலார் சால்வெண்ட்டில் போட்டேன்னு சொன்னேன்னா பிஆர் இந்த மாதிரி CS2 கார்பன் டைசல்ஃபைடு, கார்பன் டெட்ராக்ளோரைடு இந்த மாதிரி சால்வெண்ட்டில் போட்டோம், Br2 போட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து புரோமின் ஃபார்ம் ஆகும், புரோமினியம், பட் ரொம்ப கம்மியாக ஃபார்ம் ஆகும். தேர்ஃபோர் போலார் சால்வெண்ட்டில் போடும்போது புரோமினியம் அயான் நிறைய ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன ஆகும், ஸோ இந்த இடத்துல வந்து 2 இடத்துலையும் வந்து சக்ஸஸிவாக ஒரு ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இங்கே மைனஸ், இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ் வந்துடும். அப்போ இந்த இடத்துல பிஆர் அட்டாச் ஆகிடும். ரெண்டாவது Br- இங்கே வந்து இந்த இடத்துல அட்டாச் ஆகிடும். ஸோ யூ வில் ஹேவ் 1,2 டைப்ரோமோ ஈத்தேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் அ விசினல் டைஹாலைடு. பக்கத்தில் இருக்கிற 2 கார்பனில் ஹாலோஜன் அட்டாச் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் விசினல் டைஹாலைடுன்னு பேர். ஒரே கார்பன்லேயே 2 ஹாலோஜன் அட்டாச் ஆச்சுன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரே கார்பன்லேயே 2 ஹாலோஜன் அட்டாச் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஜெம் டைஹாலைடு அப்படின்னு பேர். இதை நெக்ஸ்ட் இயர் படிப்பேன். எனிவே இப்போ சும்மா தெரிஞ்சுக்க ஒரு ரெஃபரன்ஸுக்கு சொல்கிறேன். பக்கத்தில் இருக்கிற கார்பனில் அட்டாச் ஆச்சுன்னு சொன்னால் அது வந்து விசினல் டைஹாலைடுன்னு பேர். This is called as vicinal dihalide. ஸோ உனக்கு என்ட்ரன்ஸில் என்ன கொஷின் கேட்பாங்க, when ethene is treated with bromine water which of the following products is formed? இதுதான் உனக்கு என்ட்ரன்ஸ் கொஷின் இருக்கும். என்ன, A gem dihalide, A gem dihalide, B vicinal dihalide, C both, D none of them. இந்த மாதிரி தான் கொஷின் வரும் உனக்கு என்ட்ரன்ஸில். ஸோ அதுக்காக தான் நீ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மெட்டிகுலஸாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அதே மாதிரி இப்போ bromine-2 வந்து CCl4 இல்லை bromine-2 இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டைசல்ஃபைடு போட்டேன்னா அதுலேயும் அதே ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும். பட் ஈல்டு வந்து கம்மியாக இருக்கும், கொஞ்சமான அமௌண்ட்டில் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து அடிஷன் ஆஃப் ஹாலஜன் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன். இது ரெண்டாவது வந்து அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஆல்கீன் எடுத்துட்டு ஹைட்ரஜன் பல்லாடியம் போட்டனாலும் அதே ரியாக்ஷன் தான் நடக்கும். இது நீ 10th படிச்சிருக்க. பிளாட்டினம், பல்லாடியம், நிக்கல், கேட்டலிஸ்ட் எல்லாம் போட்டேன்னு சொன்னேன்னா அந்த பை பாண்டு உடஞ்சிடும். இந்த பை பாண்டு உடஞ்சி இதுக்கு ஒரு ஹைட்ரஜன், இதுக்கு ஒரு ஹைட்ரஜன் வந்துடும். ஸோ வந்து யூ வில் ஹேவ் தி alkane will be formed. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன். ஓகே, இந்த 2 குயிக்காக காப்பி பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் we will go to the next reaction, addition reaction. அதாவது இந்த ஸோ இப்போ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் அ ப்ரோப்பீன் எடுத்துட்டு அதில் HX ஒரு ஹைட்ரோஹாலிக் ஆசிட் போடுறேன்னு வச்சுக்கோ. HCl, HBr, HI ஏதாவது ஒன்று போட்டேன்னா அது எங்கே போய் அட்டாச் ஆகும் அப்படின்றது தான் மார்கோனிக் ஆஃப் அடிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் 2 மெத்தடில் போய் அட்டாச் ஆகும். எல்லோவில் ஒன்று காமிச்சிருக்கேன், க்ரீனில் ஒன்று காமிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்கானிக் ஸ்கீமாவில் ரியாக்டண்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரிஏஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ், கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி, லீவிங் குரூப் இருந்தால் லீவிங் குரூப், அப்புறம் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அடிஷன் ரியாக்ஷனில் லீவிங் குரூப் உனக்கு வராது, சப்ஸ்டிடியூஷனில் மட்டும்தான் லீவிங் குரூப் உனக்கு வரும். ஸோ இது வந்து ஓவரால் ஸ்கீமாக அது எல்லாத்துக்கும் அது அப்ளை ஆகும் அந்த இடத்துல. ஸோ இப்போ இதில் பார்த்தேன்னா சப்போஸ் இப்போது இந்த டபுள் பாண்ட் இதுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னு சொன்னால் இதுக்கு மைனஸ் வரும், அப்போ இதுக்கு ப்ளஸ் வந்துடும். அப்போ அந்த இடத்துல இது அட்டாச் ஆகும்போது என்ன ஆகும், இந்த ப்ளஸ் வந்து இதுக்கு அட்டாச் ஆகிடும், இங்கே வந்துடும்.
இந்த மைனஸ் வந்து இதுக்கு அட்டாச் ஆகிடும், இங்கே வந்துடும். ஓகே, பட் இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோ, இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா இதுக்கு மைனஸ் வந்துடும், இதுக்கு ப்ளஸ் வந்துடும். அப்போ வந்து உனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், இந்த இடத்துல வந்து இந்த மைனஸில் வந்து இந்த ஹெச் ப்ளஸ் வந்து அட்டாச் ஆகிடும், CH2ல வந்து எக்ஸ் வந்து அட்டாச் ஆகிடும். ஓகே, ஸோ ரெண்டு ப்ராடக்ட் உனக்கு கிடைக்கும். இப்போது ஏ வழியாக நடக்குமா ரியாக்ஷன், பி வழியாக நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் வந்து கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டியை பொறுத்து இருக்குது. இப்போ ஏ வழியாக போட்டோம்னா, இந்த ஏ வழியாக போட்டோம்னா டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, திஸ் கார்போகேட்டையான் இஸ் அட்டாச்டு டு 2 கார்பன், therefore this is a secondary carbocation. ஓகே, சப்போஸ் பியில் போட்ட அப்படின்னு சொன்னேன்னா பியில் வந்து இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது, அப்போது இங்கே கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. திஸ் கார்போகேட்டையான் இஸ் அட்டாச்டு டு ஒன்லி 1 கார்பன், therefore this is a primary carbocation. செகண்டரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் பிரைமரி கார்போகேட்டையான். அதனால் ஏ தான் உனக்கு ஃபார்ம் ஆகும். இதுதான் நீ தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட். கார்போகேட்டையான் எது ஸ்டேபிளாக இருக்கோ அந்த ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும், அந்த ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் அஸ் மார்கோனிகாஃப் அடிஷன் அப்படின்னு பேர். என்ன அது மார்கோனிகாஃப் ரூல் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு ஆல்கீனை எடுத்துட்டு அதில் ஒரு ஹெச்எக்ஸ் காம்பவுண்டை போட்டேன்னா the negative part of the reagent, அதாவது இந்த எக்ஸ் மைனஸ் வந்து டபுள் பாண்டில் இருக்கிற கார்பனில் கம்மியான ஹைட்ரஜன் இருக்கிற கார்பனில் போய் அட்டாச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா அது இங்கிலீஷில் சொல்கிறேன். the negative part of the reagent will attach itself to the carbon containing lesser amount of hydrogen. இப்போ இந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தோன்னா இதில் 2 ஹைட்ரஜன் இருக்குது, இதில் 1 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இதில் தான் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குது, அதனால் இங்கே தான் வந்து அட்டாச் ஆகும் அப்படின்னு சொல்கிறார் மார்கோனிகாஃப். அதுதான் மார்கோனிகாஃப் ரூல். த நெகட்டிவ் பார்ட் ஆஃப் தி அடெண்டம் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அடெண்டம்னா ஆட் பண்ணுறதுக்கு பேர் அடெண்டம். நம்ம எதை ஆட் பண்ணுறோம், ரியேஜெண்ட்டை ஆட் பண்ணுறோம், அதனால் அந்த வேர்டு வந்து அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடெண்டம் அப்படின்னா ரியேஜெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ அதை பார்த்து நீ ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அடெண்டம் மீன்ஸ் ரியேஜெண்ட், டெக்ஸ்ட் புக்கில் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க உனக்கு. ஸோ ரியேஜெண்ட்டுன்னு அர்த்தம் அது. ஸோ த நெகட்டிவ் பார்ட் ஆஃப் தி அடெண்டம் வில் அட்டாச் இட் செல்ஃப் டு தி கார்பன் கண்டெய்னிங் லெஸ்ஸர் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அந்த ப்ராடக்ட் வில் பி ஃபார்ம்டுன்னு உனக்கு இருக்கும். அதுதான் வந்து உனக்கு வர்றதில்ல. சரியா? இதில் நம்மளுக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன் அண்ட் சிமெட்ரிக்கல் ஆல்கீன். ஓகே, ஸோ அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீனில் பார்த்து இந்த ஹெச்எக்ஸ் போட்டேன்னா, அன்சிமெட்ரிக்கல்னால் என்ன அப்படின்னா, இப்போ பாரு, சிமெட்ரிக்கல்னால் நடுவில் இங்கே கோடு போட்டேன்னா 2 பக்கமும் சேமாக இருக்கும், 2 பக்கமும் சேமாக இருக்கும். இதுக்கு பேர் சிமெட்ரிக்கல் ஆல்கீன்னு பேர். வேற இங்கே கோடு போட்டேன்னா இது அன்சிமெட்ரிக்கலாக இருக்கும், 2 பக்கமும் அன்ஈவன் நம்பர் ஆஃப் ஆல்கைல் குரூப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் அன்சிமெட்ரிக்கல் கார்பன். ஆல்கீன்ஸ் ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிறது, 3, 5, 7ன்னு ஆடு கார்பன் இருக்கிற ஆல்கீன்ஸ் எல்லாமே வந்து அன்சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஈவன் கார்பன் இருக்கிறது எல்லாமே வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும் உனக்கு. ஸோ இப்போ சிமெட்ரிக்கலாக இருக்கிற ஆல்கீன்ஸில் வந்து ஹெச்பிஆர் போட்டேன்னா நீ எந்த பக்கம் போனேனாலும், இதை தூக்கி இங்கே போட்டேனாலும் பிரைமரி கார்போகேட்டையான் தான் வரப்போகிறது, இதை தூக்கி இந்த பக்கம் போட்டேனாலும் பிரைமரி கார்போகேட்டையான் தான் வரப்போகிறது. அப்போ ப்ராடக்டில் எந்த சேஞ்சும் இருக்காது உனக்கு. அதே மாதிரி இப்போ இந்த 2 பியூட்டீன் இந்த காம்பவுண்டு பார்த்தோன்னா இதோட பேர் என்ன, 2 பியூட்டீன், 1 2 3 4 2 பியூட்டீன் இந்த காம்பவுண்டு. இந்த 2 பியூட்டீனில் நீ இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணினாலும் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணினாலும் உனக்கு என்ன வரும், செகண்டரி கார்போகேட்டையான் தான் வரும் உனக்கு. அதனால் நீ எந்த பக்கம் போட்டேனாலும் யூ வில் கெட் த சேம் ப்ராடக்ட், யூ வில் கெட் த சேம் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறேன், இந்த பக்கம் டபுள் பாண்டை ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே மைனஸ் வந்துடும், இங்கே ப்ளஸ் வந்துடும். இங்கே ஷிஃப்ட் பண்ணுறேன்னா இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ் வந்துடும். ஸோ ஒன்று இங்கே அட்டாச் ஆகும், இல்லை இங்கே அட்டாச் ஆகும். எங்கே அட்டாச் ஆனாலும் நம்பரிங் வந்து இந்த பக்கத்துலேருந்து பண்ணேன்னா 2 ஹாலோ பியூட்டேன் வந்துடும். புரோமின் போட்டால் புரோமோ பியூட்டேன், குளோரின் போட்டால் குளோரோ பியூட்டேன் வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் போட்டேன்னு சொன்னால் இது வந்து இந்த இடத்துல வந்து திஸ் வில் பி 2 ஹாலோ பியூட்டேன் அகைன், சேம் ப்ராடக்ட் யூ வில் கெட். ஸோ சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ஸில் நீ ஹெச்பிஆர் போட்டேன்னு சொன்னேன்னா மார்கோனிகாஃப் ரூல் வந்து உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் ஒர்க் அவுட் ஆகாது? ஏன்னா டபுள் பாண்டில் அட்டாச் இருக்கிற 2 கார்பன்லேயும் சேம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் தான் மோஸ்ட்லி இருக்கும் உனக்கு. அதனால் அது எங்கே வேணாலும் போய் அட்டாச் ஆகும். அதனால் அந்த ரியாக்ஷன் வில் நாட் பி கவர்ன்டு பை தி மார்கோனிகாஃப் ரூல். வேறஸ் அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீனில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து லெஸ் நம்பர்
ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கிற கார்பனில் போய் தான் அட்டாச் ஆகும். ஸோ எக்ஸ் மைனஸ், அதாவது இந்த நெகட்டிவ் பார்ட் அட்டாச்சஸ் டு தி கார்பன் வித் லெஸ் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ இதில் தான் லெஸ் ஹைட்ரஜன் இருக்குது. தேர்ஃபோர் இந்த எக்ஸ் மைனஸ் வந்து இதில் அட்டாச் ஆகிடும். ஸோ இதுக்கு ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இதுக்கு 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் வந்து இதில் அட்டாச் ஆகி உனக்கு இங்கே இந்த ப்ராடக்ட் தான் உனக்கு வரும் இங்கே. ஸோ CH3 CH இங்கே வந்து எக்ஸ் அட்டாச் ஆகிடும். அப்புறம் இந்த இடத்துல CH2ல் வந்து H அட்டாச் ஆகிடும். ஓகே, திஸ் இஸ் த ப்ராடக்ட் யூ வில் கெட். திஸ் ரூல் இஸ் கால்ட் as the Markovnikov's rule. ஓகே, இதை குயிக்காக காப்பி பண்ணிக்கோ. இதில் வந்து H ப்ளஸ் ப்ளஸ் Br மைனஸ் போட்டேன்னு சொன்னேன்னா இந்த Br வந்து இதில் அட்டாச் ஆகிடும், இந்த H இங்கே இருக்கும். ஸோ யூ வில் ஹேவ் திஸ் டைப் ஆஃப் ப்ராடக்ட் வில் பி ஃபார்ம்டு ஹியர். இங்கே வந்து Br அட்டாச் ஆகிடும், Br வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். இங்கே அட்டாச் ஆகாது, இந்த இடத்துலையும் அட்டாச் ஆகாது, இந்த இடத்துலையும் அட்டாச் ஆகாது. Attach agada. So this will be the product that will be formed in this reaction. So 2-bromo 2-methyl pentane will be formed in this reaction instead of this. இன்னொரு தடவை சொல்கிறோம், நல்லா கவனமாக பார்த்துக்கோ. டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் அ செகண்டரி கார்போகேட்டையான். செகண்டரி கார்போகேட்டையான் வந்து டெர்ஷரியாக மாற முடியுமா அப்படின்னு நீ பார்க்கணும். இங்கே ஷிஃப்ட் ஆனால் செகண்டரி வந்துடும், இங்கே ஷிஃப்ட் ஆனால் டெர்ஷரி வந்துடும். ஸோ அப்போ 2 தடவை அது ஷிஃப்ட் ஆகும் அந்த இடத்துல அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும், எடுத்த உடனே இங்கே ஷிஃப்ட் ஆகிடாது, அது பக்கத்தில் இருக்கிற கார்பன் மூலமாக தான் ஷிஃப்ட் ஆகும். ஸோ பக்கத்தில் இருக்கிற கார்பன் கிட்டக்க ஷிஃப்ட் ஆகும். எப்படி, இந்த கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானை எடுத்துகிட்டு ஹைட்ரைடாக மாறி இதில் போய் அட்டாச் ஆகிடும். அப்போது இந்த கார்பன் வில் பிகம் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த இடத்துல திருப்பி செகண்டரி கார்போகேட்டையான் உனக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த செகண்டரி கார்போகேட்டையான் அடுத்த கார்பன் கூட ஹைட்ரைட் ஷிஃப்ட் நடக்கும், 2வது ஹைட்ரைடு ஷிஃப்ட் உனக்கு நடக்கும். ஸோ இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் இதை எடுத்துக்கும், ஹைட்ரைடாக கன்வெர்ட் ஆகும். இந்த ஹைட்ரைடு வந்து இந்த கார்போகேட்டையானில் போய் அட்டாச் ஆகும். அந்த ப்ராசஸில் இந்த கார்பன் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். அப்போ யூ வில் ஹேவ் த டெர்ஷரி கார்போகேட்டையான் இங்கே ஃபார்ம் ஆகிடும். ஸோ 2 ஹைட்ரைடு ஷிஃப்ட் மூலமாக இந்த இடத்துல டெர்ஷரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிடும். therefore this is more stable. secondary carbocation is less stable than the tertiary carbocation. அப்போது இது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் இது வந்து இந்த ரியேஜென்ட் வந்து இதில் அட்டாச் ஆகும். ஸோ the negative part of the reagent will attach itself to this portion. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இப்போ இங்கே டபுள் பாண்ட்லேயே அது அட்டாச் ஆகலை, டபுள் பாண்ட்லேயே இது அட்டாச் ஆகலை. ஸோ மார்கோனிகாவ் ரூல் பிரகாரம் நம்ம போட்டு இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துல எப்படி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியேஷன்ஸ் தட் யூ ஹவ் டு லேர்ன் இன் தி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அப்போ தான் உனக்கு அது ஈஸியாக இருக்கும். புரிஞ்சு